இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை நேரம் 8:33. முஸ்லிம் சேவை நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக நாடகம் திக்வல்லை ஜும்ரி எழுதிய தடைகளை உடைக்கும் இடைவெளிகள். தாத்தா, வார வெக்கேஷன்ல நாங்க மால்டீவ்ஸ் போகலாம்னு இருக்கோம். நீங்களும் வாங்களே. மச்சான் என்ன உன் மாப்பிள்ள மாதிரியா? அதுக்கெல்லாம் அவருங்க விருப்பப்பட போறாரு. கேட்டுதான் பாருங்களே. அந்த மச்சான் வராரு, கேட்டு சொல்லுங்க. நான் போறேன். என்ன கண்ட உடனே சல்மா ஒரே ஓட்டம். வார வெக்கேஷன்ல அவங்க மால்டீவ்ஸ் போறாங்களாம். நாங்களும் வாரதான்னு கேட்குறான். ஏன் மௌனமாயிட்டீங்க? உன் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் ஒரு பிசினஸ் மேன். மால்டீவ்ஸ்க்கு என்ன, உலகத்துல எந்த தேசத்துக்கும் அவங்க நினைச்சா போகலாம், நினைச்சா வரலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு முந்தையாவது லீவ் அப்ளை பண்ணணும். அது எல்லாத்தையும் விட அதுக்கெல்லாம் கையில நிறைய பணம் வேணுமே. அப்படி சொல்லுங்க. நிஸ்மா, ஒன்று செய்யுங்களேன். இந்த பிச்சைக்கார தொழிலை விட்டுட்டு ஒரு படியா வேற என்னையாவது செய்ய பாருங்களேன். அப்போ நான் படிச்ச படிப்பு கிழிச்சிங்க. இன்னைக்கு எங்க வீட்டு டிரைவர் அதை விட பெரிய சம்பளம் வாங்குறான். அது தெரியுமா உங்களுக்கு? நிஸ்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம வெட்டிங் அனிவர்சரி. அட, மறக்காம அதையாவது நினைவு வச்சிருக்கிறீங்களே. இந்த பாரு, இந்த நான் உனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொண்டாந்துருக்கேன். கிஃப்டா? இந்தா, பிடிச்சிருக்கா பாரு. எடுங்களேன் பாப்போம். நான் உனக்கு ஒரு அபாயா வாங்கி வந்திருக்கேன். அபாயாவா? ஏன் உனக்கு அபாயாவில் இஷ்டம் இல்லையா? நான் தான் அபாயா உடுத்துறது இல்லையே. ஏன் நான் அபாயா தான் உடுத்தணும்னு உங்களுக்கு விருப்பமா? சேச்சே, யார் அப்படி சொன்னது? அப்போ உடுத்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். சரி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுடு. நேத்தி நம்ம ரஸ்மினாவை சந்திச்சேன். அவங்க வெட்டிங் அனிவர்சரின்னு சொல்லி அவ ஹஸ்பண்ட் ஒரு பிரேஸ்லெட் வாங்கி தந்தாராமன்னு பெருமையா சொல்லி கொண்டு பீத்தி கொண்டு இருந்தா. அதுக்கெல்லாம் எங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. அப்போ நானும் அது மாதிரி. நீங்க உங்க சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. குத்தி காட்டுறியா? சேச்சே, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதை விட நமக்கு இன்னும் எவ்வளவு செலவு இருக்கு இல்லையா? சரி, அதை விடு. நான் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். எனக்கு ஆபீஸ்ல குவார்டர்ஸ் கிடைக்குது. அப்படியா? கொஞ்ச நாளைக்கு நாம செப்பரேட் அங்க போயிருந்தா எப்படி? நல்லதான். எதுக்கு முதல்ல நான் அங்க போய் பார்க்கணுமே. சரி, நாளைக்கே போய் பார்க்கலாம். இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம எக்ஸிகியூட்டிவ் ஸ்டாஃப். எல்லாரும் ஃபெமிலியோட தான் இருக்காங்க. வா, கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். சாதாரண ஒரு வாசல், அந்த இதுல 2 பெட்ரூம் இருக்கு, 2க்கும் ஒரு பாத்ரூம் தான். ஏன் மூக்க பொத்திட்டு வர? நாத்தமா இருக்கு. இதான் கிச்சன். ஒரே அருவருப்பா இருக்கு. இருந்தவங்க சரியா மெயின்டைன் பண்ணல. நாம எல்லாத்தையும் அழகா செஞ்சு எடுத்துடலாம். இங்க பின்னால் ஒரு சின்ன இடம் கூட இருக்காங்க பாரு. அந்த இங்க உடுப்புகளை காய போடலாம். நீ என்ன சொல்ற? இது உனக்கு பிடிச்சிருக்கா? இல்ல. ஏன்? எங்க வீட்டுல டிரைவர் சர்வெண்ட்களோட ரூம்ஸ் பாத்ரூம் கூட இதை விட நல்லா இருக்கு. அப்போ குவார்டர்ஸ்னு சொன்ன உடனே நான் என்னமோ பெரிய பங்களாவா இருக்குமோன்னு நினைச்சேன். கொஞ்ச நாளைக்கு ஒருவேளை உங்களுக்கு இது சரிப்பட்டு வரலாம். ஆனா எனக்கு கொஞ்சமும் சரிப்பட்டு வராது. வாங்க போலாம். நிஸ்மா, என்ன உம்முன்னு இருக்கு? யாரு? நானா?
உங்களுக்கு தான் வேலை முடிஞ்சு போய் உமா பார்த்துட்டு வராம இருக்கலாதே. இந்த பாரு, இது ஒரு மேட்டரா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் உமா கிட்ட கேட்டு கேட்டு தான் செய்யணும். அது உங்களுக்கு பெட்டரா? நிஸ்மா, சம்பளத்தை எடுத்த உடனே தூக்கி உம்மாட கையில கொடுக்குறீங்க. நல்ல நாள் பெருநாள் வந்தாலும் உமாவுக்கு தான் முதல்ல உடுப்பு. ஒவ்வொரு நாளுமே போய் உமாவை பார்க்காட்டி தலையே வெடிச்சிடுமே. இது எல்லாத்தையும் எத்தனை நாளைக்கு தான் நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? இந்த பாரு, மாசம் என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு கூட இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆபீஸுக்கு போனா ஒரு கால் பண்ணினாலும் ஆன்சர் இல்லை. நிஸ்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். அதான் உன் காலுக்கு கூட ஆன்சர் பண்ண முடியாம போச்சு. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. சரி, இரவைக்கு என்ன பண்ணியிருக்க? ஏன் அப்படியே உமா வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாமே. சரி, பரவாயில்ல. இன்னைக்கு நாம டின்னரை வெளியில எங்கேயாவது போய் எடுப்போம். ரெடியாகும். நான் வரல. ஏன்? அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே. குத்தி காட்டுறியா? உண்மையை சொன்னேன். எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு நாசமா போற எல்லாத்துக்கும் இப்படி குத்தி காட்டி பேசுறதா முக்கிய காரணம். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. நிஸ்மா, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் அடிக்கடி ஆபீஸுக்கு கால் பண்ணி பண்ணி என்ன விசாரிக்கிற? ஓஹோ, உங்க செக்ரட்டரி அவள் நெருப்பு வச்சிட்டாளா? லூசு. ஓ, நான் லூசு தான். படிக்காட்டியும் படிச்ச மாதிரி நடந்துக்க. ச்சே, வர வர உன் போக்க எனக்கு பிடிக்கல. உங்களை கட்டிக்கிட்டு வாழ்க்கையில நான் என்ன சந்தோஷத்தை கண்டேன்? அதுக்கு நீ உனக்காக வாழணுமே. அப்போ மத்தவங்களை பார்த்து பார்த்தே உன்னைய நீ அழிச்சுக்கிற. போதும். மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு நாளாவது ஒரு உடுப்பு கழி தந்திருக்கிறியா? ஒரு ஷர்ட் அயன் பண்ணி தந்திருக்கிறியா? வேலை விட்டு வந்தா என்னைக்காவது ஒரு டீய போட்டு தந்திருக்கிறியா? இப்படி என்னைக்குமே விருமா போடதான் வாழ்ந்துகிட்டு இருக்கே தவிர என்னைக்காவது ஓ மாப்பிள்ளைன்னு வாழ்ந்திருக்கிறியா? ச்சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. உன்னால என் வாழ்க்கை தான் நரகமா போச்சு. அது எல்லாத்தையும் உங்க உமாவுக்கு சொல்லியே செஞ்சிருக்கலாமே. மூடு வாய. இன்னொரு தடவை என் உமா வம்புக்கு இழுத்த நடக்கிறதே வேற. ஏன் ஏன் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு கேக்குறேன். மாமா, நானும் இந்த வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீதி, நேர்மை, கடமைங்கிறதெல்லாம் உம்மா விஷயத்துல மட்டும் இருந்தா போதாது, கட்டின பொண்டாட்டி விஷயத்திலையும் இருக்கணும். அதான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. அதனாலதான் உங்க எல்லாரையும் விட்டு ஒதுங்கி போய் கொஞ்ச நாளைக்கு குவார்டர்ஸ்ல செப்பரேட்டா தனியா இருப்போம்னு சொன்னேன். அவ தங்க கூட்டுல வாழ்ந்த செல்ல கிளி. நீங்க எரியிற நெருப்புல எண்ணெய் அள்ளி ஊத்துறீங்க. பெத்த மனசு பத்துது. இது கணவன் மனைவியோட பிரச்சனை. அப்படின்னா அதுல மூணாவது நபரை யாரும் மூக்க நுழைக்கிறத நான் விரும்பல. என்ன சொன்ன? எங்க வாப்பா பார்த்தா மூணாவது நபர்னு சொன்ன. மக, சும்மா இருங்க வாப்பா. அட்டை தூக்கி மெத்தையில வச்சா அது சருவுக்குள்ளதான் சொருகும்னு சொல்லுவாங்க. நிஸ்மா, நாம அடக்கி பேசு. உங்களுக்கு அடங்கி போறதுக்கு நான் ஒன்னும் கொத்தால விழுந்தவில்லை. நிஷ்மா, இவர பெரிய இவரா? என்ன சொன்னாரு? உடுப்புகளை துவச்சு போட மாட்டேனா, அயன் பண்ணி தர மாட்டேனா, டீ போட்டு தர மாட்டேனா? இவர் மட்டும் ஆசைப்பட்ட இடங்களுக்கு போக முடியாட்டி, ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி தர முடியாட்டி, ஆசைப்பட்டபடி எல்லாம் வாழ முடியாட்டி, இந்த நாசப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையா? அதுக்கு நான் மட்டும் என்ன இவரோட வேலைக்காரியா? எல்லாத்துக்கும் உம்மா உம்மா உம்மா. இவரோட வாழ்க்கையில நான் என்ன சந்தோஷத்தை கண்டேன். ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாது. கொட்டின வார்த்தைகளை பொறுக்க முடியாது. பொறுக்க முடியாம தான் சொல்றேன். ஒண்ணுமே இல்லாத இவரோட எனக்கு வாழ பிடிக்கல பாப்பா. இவரை இங்கிருந்து போக சொல்லுங்க. மக, போக சொல்லுங்க பாப்பா. சரி சரி, நான் போறேன். ஆனா நல்லா தெரிஞ்சுக்க, அடங்காத புடிவாதம் தான் ஒரு நாளைக்கு உன் ஈகோவுக்கு முடிவு கட்டுங்கிறத மட்டும் மறந்துடாத. பதுவா மாமா, பிள்ளைங்களை செல்லமா வளர்க்கறதுல தப்பு இல்லை. ஆனா பிள்ளைங்களா வளர்க்கணும். அதுக்கு நீங்க அல்லாவுக்கு ஜவாபு சொல்லித்தான் ஆகணும். சரிஞ்சு போன வாழ்க்கையும் ஆளுக்கால் புரிஞ்சு கொள்ளாத வாழ்க்கையும் ரெண்டு ஒண்ணுதான். நான் போறேன். பொண்டாட்டி வீட்டுல வாழ வந்த எல்லாரோட வாழ்க்கையும் என்னைக்குமே இப்படித்தான் இருக்கும்.
2 நாளா நீ வேலைக்கே போகல. எப்ப பார்த்தாலும் இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க. பொறுக்கல்லப்பா, பெத்த மனசு பொறுக்கல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான்பா நீ இப்படி தனி மரமாவே நிக்க போற? அம்மா, என்னப்பா, உனக்கு அங்க போய் இருக்க இஷ்டம் இல்லைன்னா அவளை இங்க கூட்டிட்டு வாப்பா. உங்க 2 பேரையும் கண் மாதிரி நான் பாத்துக்கிறேன். நான் பெரிய இடத்துல போய் முடிக்கணும்னு நீங்க தான் ஆசைப்பட்டீங்க. உண்மைதான்ப்பா, உண்மைதான். அதான் பெரிய இடத்துல போய் முடிச்சிட்டு இப்ப சின்ன மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கேன். மக, என்ன தாயும் தன் புள்ள நல்லா இருக்கணுமேன்னு தான்ப்பா ஆசைப்படுவா. அது உங்க தப்பு இல்லம்மா, எல்லாம் ஏன் தப்பு தான். நான் சொல்றது எதுவுமே அவளுக்கு புரிகிறது இல்லை. அப்படின்னா அவளுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லணும்னு தான் எனக்கு புரியல. இங்க பாருப்பா, அவ ஒன்றும் கெட்டவ இல்லப்பா, கெட்டவ இல்லை. குழந்தை மாதிரி, சோழகம் மாதிரி படபடன்னு பொறிஞ்சாலும் சொடார்னு அடக்கிடுவாப்பா. அவளை நினைக்கிறப்போ என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கும் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எத்தனை பணக்கார பிள்ளைங்க கட்டினதான் புருஷன் தான் பெருசு அப்படின்னு நல்லா இருக்காங்க பாரு. எல்லாரோட வாழ்க்கையும் பார்க்கறதுக்கு வெளியில தான்மா அப்படி அழகு அலங்காரமா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அவலங்களும் அலங்கோலங்களும் படைச்ச அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். ரோசம் இருக்கிற இடத்துல தான்பா பாசம் இருக்குன்னு சொல்வாங்க. என் ரோசத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போய் கெஞ்சியாவது அவளை கூட்டிட்டு வரலாம்னு தோணுது. ஆனா அவ வரமாட்டான். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவளோட கோபமும் ரோஷம் என்கிறது அதுக்கும் ஒருபடி மேல. விதி எனக்கு மட்டும் விதிவிலக்காயிடுமா? என் தலையில எழுதினது அவ்வளவுதான். மக, சொல்லுங்க பாப்பா. அவரு வேற கல்யாணம் கட்டிக்க போறதா கேள்விப்பட்டேன். ஓ, கட்டிக்கட்டுமே, எனக்கு என்ன? எனக்கும் அவருக்கும் தான் ஒரு அறந்து போச்சு. அது சரி. என்ன அது சரி? என்ன அது சரி? அவரை விட 10 மடங்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு நான் கட்டி வைக்கிறேம்மா. பாப்பா, என்ன சொன்னீங்க? நமக்கு என்னம்மா குறைச்ச? உனக்கு அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? போதும், நிறுத்துங்க. இந்த முரட்டுத்தனமான வரட்டு கௌரவம் தான் என் வாழ்க்கையே பாழாக்கிடுச்சு. நாங்க யாரு? நாங்க எதுக்கு அவர் பின்னால போகணும்? யாரும் யாரு பின்னாலேயும் போக வேணாம். இது கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள பிரச்சனை. இதுல 3வது நபர் யாரும் தலையிடுறத நான் விரும்பல. என்ன சொன்ன? 3வது நபர் யாரு? யாரு? நானா? ஆமா, என் கணவருக்கு எதிராக யாரு பேசினாலும் நான் இப்படித்தான் பேசுவேன். அப்போ அன்னைக்கு அவர் என்ன 3வது நபர்னு சொன்னதால தானே அவரை நீ வீட்டை விட்டே அனுப்பிட்ட? போதும் பாப்பா, போதும். மனசுகளை போட்டு பேசி பேசி இன்னும் என்ன காயப்படுத்தாதீங்க. அப்போ உண்மையாகவே உனக்கு அவர் மேல அன்பு இருக்குன்னு சொல்ற? புரியலம்மா, ஒண்ணுமே புரியல. எங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. வேற கல்யாணம் முடிக்கட்டுமே, எனக்கு என்ன? எங்களுக்கு இடையில தான் உறவு முடிஞ்சு போச்சு. நான் தான் தெரியாதனமா பேசினாலும் பாசம்னு ஒண்ணு இருந்தா படிச்ச அவருக்கு என் கைய பிடிச்சி அவரோட வான்னு கூட்டிட்டு போயிருக்கலாமே. நான் போகாம இருந்திருப்பேனா? காதி 6 மணிக்கு என்ன மாதிரி கல்லு முழுங்கின மாதிரி அப்படி நின்னாரு. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை பேசினாரா? இந்த டிவோர்ஸ் வேணாம்னு சொல்லி இருந்தா அவருக்கு என்ன குறைஞ்சு போயிருக்குமா? ஈகோ, ஈகோ. தாத்தா, தாத்தா என்ன தனியா பேசுறீங்க? நீ எப்ப வந்த? சமையல் வேலை நீங்க ஏன் பாக்குறீங்க? செய்ய மாட்டேங்க. போயிட்டேன். தாங்க, நானும் ஹெல்ப் பண்றேன்.
தாத்தா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி தனியாவே நிக்க போறீங்க? இன்னைக்கு எந்த குடும்பத்துல தான் பிரச்சனை இல்லாம இருக்கு? 1000 உறவுகள் இருந்தாலும் கட்டின புருஷன் மாதிரி வருமா? நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் இல்ல? அப்போ நீயும் நான் தான் குத்தவாளின்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல. பின்ன எப்படி சொல்ற? சரி, எல்லாருக்கும் நான் தான் ரோசக்காரி. ஏன் அவருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமே? என்ன சொன்னாலும் அவர் ஒரு ஆம்பளை இல்லையா? ஆம்பளைனா ஆம்பளைனா என்ன? அவரு பேசினது மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? புடிவாதம் தான். புடிவாதம்? யாரு புடிவாதம்? அவர் மட்டும் புடிவாதம் இல்லையா? தாத்தா, வாப்பா, வாப்பா, ஓடி வாங்க. என்னாச்சுமா? என்னாச்சு? மக 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 வெடிச்சிட்டு வாப்பா. குக்கர் வெடிச்சிட்டு. மக மக இந்தாங்க வாப்பா, இந்த தண்ணி ஊத்துங்க, இந்த தண்ணி ஊத்துங்க. அப்படி பிடிமா, அப்படி பிடி, அப்படி அப்படி. வா, 2 பேரும் சேர்ந்து தூக்கம். இருங்க வாப்பா, அவர் கூட்டிட்டு வாரு. இருங்க வாரு. உங்க வேதனை எனக்கு புரியுது ஹாஜி. பொங்கி பொங்கி வார பாசத்தை உள்ளுக்குள்ளேயே மறைச்சி ஒளிச்சு வச்சு அவரை குறைச்சி மதிக்கிற மாதிரி வெறுமனே நடிக்கிறா. புருஷன் மேல பாசத்தை அள்ளி கொட்டணும்னு நினைக்கிறா. ஆனா அவளோட அந்த ஈகோ அவளை பட்டுன்னு தடுக்குது. அந்த அன்பையும் பாசத்தையும் வெளியில காட்ட தெரியாம குரங்கட கையில கிடைச்ச பூமாலையாட்டம் அதை கசக்கி நசுக்கி பிச்சி நொறுக்கிட்டாங்க. பாப்பா எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்கன்னு கதறி பதறி மொத்தமாவே இப்ப பைத்தியமா போயிட்டான். இப்ப முகத்துல வேற படுகாயம். அது எப்படி? கேலஸ். என்ன சொல்றீங்க? சமையலறையில கொதிக்கிற குக்கர்ல தண்ணிய ஊத்திட்டா. அது டமார்னு வெடிச்சிடுச்சு. மரத்தால விழுந்தவள மாடேறி மிதிச்ச மாதிரியா போச்சு. இனி இந்த நிலைமையில அவர் ஏத்துக்குவாரா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம். தட்ஸ் ஓகே. நான் ஒரு தடவை அவரோட கதைச்சு பார்க்குறேன். கொஞ்சம் டைம் தாங்க. ஓகே. பாபா, அவரை கண்ணிங்களா? பேசினீங்களா? அவர் நல்லா இருக்காரா பாப்பா? சொல்லுங்க பாப்பா, என்ன சொன்னாரு? இனி அவர் என்ன சொன்னாதான் என்னம்மா? நடக்க கூடாதது எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சே. இப்போ நான் இருதலைக்குள்ளி இரும்பாட்டு நிக்கிறேம்மா. 1000 தான் உறவுகள் இருந்தாலும் கல்யாணம்னு ஆயிட்டா கட்டின புருஷனுக்கு அடங்கித்தாம்மா போகணும். அப்படித்தான் பாப்பா நான் நினைக்கிறேன். ஆனா என் ஈகோ என்ன மொத்தமாவே மாத்துது. என் முகத்தோட இந்த அலங்கோலத்தை வச்சு இனி எந்த முகத்தோட அவரை நான் பார்க்க போறேன்? என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்னால வாங்கி தர முடியும். ஆனா புருஷன என்னதான் பணம் சொத்து பத்துன்னு இருந்தாலும் நீ வாழா வெட்டியா இருக்கிறத பாக்குறப்போ மண்ணுல விழுந்த மீனாட்டம் பெத்த மனசு எப்படியெல்லாம் துடிக்குது தெரியுமா? நான் தப்பு செஞ்சிட்டேன் பாப்பா. விழுந்த குழியிலிருந்து
அதே வழியாளதாம்மா எழுந்திருக்கணும். கவுன்சிலரோட பேசி பார்த்தேன். என்ன சொன்னாரு? உன் மாப்பிள்ளை அவருக்கு நல்லா தெரியுமா, அவரோட கதைச்சிட்டு சொல்றேன்னு சொன்னார். வாங்க, உட்காருங்க. இப்ப உங்க 2 பேரோட மனநிலை எனக்கு நல்லாவே புரியுது. சார், டிவோர்ஸுங்கிறது இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா போச்சு. ஒன்னா சேர்ந்து வாழ்றப்போ இருக்கிற அன்பு பாசங்களை விட ஆளுக்கால் பிரிஞ்சு நிற்கிறப்போ ஏங்குற அன்பு பாசங்களுக்கு என்னைக்குமே வெயிட் அதிகம். அதை இப்ப நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா அப்பதான் பாசங்கள் பேசும். ஒரு மனைவி இடத்துல எங்களுக்கு பிடிக்காத பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனா எங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் கூட அவகிட்ட இருக்கலாம் இல்லையா? அந்த ஒரே ஒரு விஷயமே போதும் அவளை மன்னிச்சு வாழ்றதுக்குன்னு இஸ்லாம் சொல்லுது. உண்மைதான் சார், அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். யார் ஒன்றா இருக்கிறப்போ மற்றவங்க அருமை பெருமை தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் உறவுல தெரியாத அருமையும் பெருமையும் பிரிவில தான் புரியும். இன்னைக்கு நிறைய பேர் பெற்றவங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் பெத்த பிள்ளைங்களுக்காகவும் தான் வாழ்கிறாங்க. ஒரே ஒரு நாள் நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை நல்லாவே இருக்கும். தம்பி, நாங்கள் தோத்து போயிட்டோம். இளமை, அழகு, அந்தஸ்து எல்லாமே அது உள்ள வரைக்கும் மட்டும்தான் என்கிறத நாங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். மாமா, வலியின்னா என்னன்னு விழுந்தாத்தான் தெரியும். மருமகன், போனது போகட்டும், எல்லாத்தையும் மறந்துடுங்க. உண்மைதான், அவ உங்க மீது அன்பே வைக்கல. மாமா, உயிரத்தான் வச்சிருக்கா மருமகன், உயிரத்தான் வச்சிருக்கா. மகே, கொஞ்சம் இப்படி வாம்மா. கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்றேன், கவனமா கேட்டுக்க. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ண முடியாது, வாயால கொட்டின வார்த்தைகளை ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே உங்க வாழ்க்கையோட சந்தோஷங்கிறது அது உன் கையில் இல்லம்மா, உன் வாயில தான் இருக்கு. அதை மட்டும் என்னைக்கு நீ மறந்துடாத. நிஷ்மா, இந்த அபாயா உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? திக்வல்லை ஜும்ரி எழுதிய தடைகளை உடைக்கும் இடைவெளிகள் நாடகம் கேட்டீர்கள். பங்கு பற்றிய கலைஞர்கள் NS அப்துல் லத்தீப், AL முகமது ஜஃபீர், திக்வல்லை ஜும்ரி, ஞைரஹீம் ஷஹீத், சில்மியா ஹாதி, ஃபாத்திமா ரீசா ஹுசைன் ஆகியோர். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன். இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம், முஸ்லிம் சேவை, நேரம் 8:56.